நடிகர் சிவகார்த்திகேயன் நடித்துள்ள அயலான் திரைப்படத்தினை 24AM என்ற தயாரிப்பு நிறுவனம் முதலில் தயாரித்தது. அந்நிறுவனம் தயாரிப்பு பணிக்காக TSR நிறுவனத்திடமிருந்து 10 கோடி ரூபாவை கடனாக பெற்றிருந்தது. ஆனால் கடன் தொகையை 24AM நிறுவனம் செலுத்த முடியாத நிலை ஏற்பட்டதால் அதற்கு KJR ஸ்டுடியோஸ் நிறுவனம் பொறுப்பேற்று முதல் கட்டமாக 3 கோடி ரூபாவை செலுத்தியது. அது மட்டுமல்லாது மீதி தொகையை அயலான் அல்லது வேறு எந்த படமாக இருந்தாலும் அதன் வெளியீட்டிற்கு முன் திருப்பி தருவதாக 2021இல் ஒப்பந்தம் செய்து கொண்டது. ஆனால் இந்த ஒப்பந்தத்தினை மீறி KJR ஸ்டுடியோஸ் நிறுவனம் ரூபாய் 14.70 கோடி கடனை திருப்பி தராமல் அயலான் படத்தினை அடுத்த மாதமும் வைபவ் நடித்த ஆலம்பனா திரைப்படத்தினை இன்றும் வெளியிட முயற்சித்துள்ளது. இதனையடுத்து இது தொடர்பாக TSR பிலிம்ஸ் வழக்கு தொடர்ந்துள்ளது. இவ்வழக்கினை விசாரித்த நீதிபதி இரு படங்களையும் 4 வாரங்களுக்கு வெளியிட தடை விதித்தும் இதற்கு பதிலளிக்கும்படி KJR ஸ்டுடியோஸ் நிறுவனத்திற்கு உத்தரவிட்டும் இவ்வழக்கினை ஜனவரி 9ஆம் தேதி தள்ளி வைத்துள்ளார்.